ஆண்டாள், என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்காம நடந்துகிட்டே இருக்க? என்ன விஷயம் ஆண்டாள்? ஏன் நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நான் நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. அதே மாதிரி அவங்களோட கல்யாணத்தையும் நான் நினைச்ச தேதியில நடத்த முடியுமா முடியாதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப எதுக்கு உனக்கு இப்படி ஒரு குழப்பம் வந்துச்சு? அந்த ஜோசியக்காரன் சொன்னது மறந்துட்டீங்களா? யாரு? அன்னைக்கு லெட்டர்ல ஏதோ எழுதி அத ஒரு டப்பாவுல போட்டு காலையில திறந்து பார்க்க சொல்லி உன்னை குழப்பி விட்டானே, அந்த ஜோசியக்காரனா? அவன் தான் சரியான ஃப்ராட் ஜோசியர்னு மறுநாளே கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. அப்புறம் ஏன் நீ இன்னும் அவன் சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் சொன்னத பெருசா எடுத்துக்க வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. ஒருவேளை அவன் சொன்னது பலிச்சிடுச்சுன்னா? ஏன்னா அவன் விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொன்னான். அந்த வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் குழப்பம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிங்க? ஊருக்கு போய் நம்ம குலசாமி கோயில ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும்னு எனக்கு தோணுது. ஒரு தனி மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஏதோ ஒரு சாமிக்கு வேண்டுதலை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்துக்கே பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தோட குலசாமியால தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் தென்றலோட கல்யாணங்கிறது நம்ம குடும்பத்தோட பிரச்சனை இல்லையா? அதனால தான் நான் அப்படி சொல்றேன். நம்ம குடும்பத்தோட குலசாமிக்கு ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டு வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற ஆண்டாள்? ஏன் யோசிக்கிற? நீயும் ஊருக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த பூஜைக்காகவாவது ஊருக்கு போயிட்டு வந்துடலாமே. என்ன ஆண்டாள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டாள், 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 இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது இவளோட ஊரு தானே. அங்க போறதுல என்ன பிரச்சனை? ஓ, ஒருவேளை அந்த சாரதாவை பத்தி யோசிக்கிறாளோ தெரியல. ஆண்டாளா வாயை திறந்து சொன்னாதான் ஊருக்கு போறதுல அவளுக்கு என்ன குழப்பம்னு தெரிஞ்சுக்க முடியும். பார்க்கலாம் என்னதான் சொல்ல போறான்னு. காலங்காத்தால எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஒருவேளை நான் நைட்டு சொன்னதை யோசிக்கிறாளோ? வேண்டாம், எதுக்கு, கிளம்பிடுவோம். ஏங்க, என்ன மச மசன அங்கேயே நின்னுகிட்டு இங்க வாங்க. சொல்ல ஆண்டாள். என்ன என்ன பார்த்து பார்க்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க? அது அது வந்து நாம என்ன 6 மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில இருந்து வந்தா சந்திக்கிறோம். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? என்னங்க? இல்ல, இப்படி எல்லாம் வந்து நலம் விசாரிக்கிறது. வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம். சிரிக்காத, அம்மா பாத்திர போறாங்க. என்ன ஆண்டாள், நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்லம்மா, நீ ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் உன்னை பார்த்த உடனே ஒதுங்கி போனேன், அவ்வளவுதான். அப்போ நான் எதையோ யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுதான் கண்டுக்காம போனீங்களா? ஏன் எதை பத்தி யோசிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டா மட்டும் சொல்லிட்டு போறேன். நைட்டு
நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டா? ம், நைட்டு நான் என்ன சொன்னேன்? இதான் வயசாயிட்டாலே இப்படித்தான் இருக்கும். எல்லாம் மறந்து போயிடும். ஆமா, உனக்கு 30 வயசு கூட இன்னும் தாண்டல இல்ல? ஷோ, இல்ல இல்ல. பதிலுக்கு பதில் பேசாம நான் சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. நைட்டு நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, நாளைக்கே போயிட்டு வந்துடலாம். ஏங்க, என்ன அத்தை குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க? என்னங்க விசேஷம்? தெரியலையே, இரு வெயிட் பண்ணி கேப்போம். பாட்டி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. ஆகாஷ், அப்புறம் நாளைக்கு ஆபீஸ்ல எந்த முக்கியமான வேலையும் வச்சுக்காத. அப்படி ஏதாவது இருந்தா இன்னைக்கே பினிஷ் பண்ணிடு. ஏன் பாட்டி, என்ன நாளைக்கு? நாளைக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போக போறோம். அப்படியே 2-3 நாள் அங்கேயே தங்கி ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஏன் பாட்டி திடீர்னு? அது என்னன்னா, அந்த ஜோசியக்காரன் உனக்கும் தென்றலுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, அந்த குழப்பம் இன்னும் உன் பாட்டிக்கு தீரல. அதான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன ஆகாஷ், நாளைக்கு ஊருக்கு போலாம்ல? போலாம் பாட்டி. ஆனா என்ன ஆனா? இல்ல, நம்ம கூட தென்றலையும் கூட்டிட்டு போலாமா? என்ன ஆண்டாள், என்ன யோசிக்கிற? ஆகாஷ் சொல்றது கரெக்ட் தானே? ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும் தானே இந்த பரிகார பூஜையை பண்ண போறோம். அப்போ அவங்க 2 பேரையும் சேர்ந்தே கூட்டிட்டு போறது நல்ல விஷயம் தானே? தென்றலுக்கும் நம்ம ஊரையெல்லாம் சுத்தி பார்த்தது மாதிரி இருக்கும்ல. சரி ஆகாஷ், தென்றலை கூட்டிக்கிட்டே போலாம். தேங்க்ஸ் பாட்டி. அப்புறம் என்ன இன்னும் யோசிக்கிற? இந்த விஷயத்த இப்பவே தென்றலுக்கு தெரியப்படுத்த வேண்டியதானே? சரி. ஆண்டாள் பாட்டி ஏன் அம்மா போனுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? அம்மா, இந்தா. யாரு போன்ல? ஆண்டாள் பாட்டி. எடுத்து பேச வேண்டியதானே, எதுக்கு அங்கே இருந்து தூக்கிட்டு வர? இந்தம்மா பேசு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. லட்சுமி, ஆகாஷ் தென்றல் கல்யாண விஷயமா எங்க குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நாளைக்கு நாங்க குடும்பத்தோட ஊருக்கு போறோம். அப்படியே தென்றலையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். 2-3 நாள் அங்க தங்க வேண்டியதா இருக்கும். தென்றலை நாளை காலையில வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு. என்ன லட்சுமி, எதுவுமே சொல்லாம இருக்க? தென்றலை அனுப்பி வச்சிடுவேல்ல? சரிங்கம்மா. சரி, காலையில கார் அனுப்பி வைக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு தென்றலை ரெடியா இருக்க சொல்லு. சரி. என்னம்மா, என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் தென்றல். உனக்கும் மாப்பிளைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு நாளைக்கு அவங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏதோ பரிகார பூஜை பண்ண போறாங்களாம். அதுக்கு உன்னை அனுப்பி வைக்க சொல்லி சொல்றாங்க. அதனால நீ அங்க 2-3 நாள் தங்க வேண்டி இருக்குமா.
என்னடி யோசிக்கிற? ஆபீஸ்ல 2-3 நாளைக்கு லீவ் வேணும்னு சொல்லிடு. நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஆகாஷ், போதும். என்னங்க உங்களுக்கு? ஊத்து. மாமா, கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்திக்கோ. இல்ல வேணாம்மா, போதும் போதும். ஏய் ஆகாஷ், ஏன் அதுக்குள்ள முடிச்சிட்ட? இன்னொரு தோசை சாப்பிடுப்பா. வேணாம் பாட்டி, பயிர் ஃபுல்லா இருக்கு. நான் போய் கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு ரெடி ஆகுறேன். சரிப்பா. ஆகாஷ், நாம போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது, குளிரா கூட இருக்கலாம். நீ ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கிறியா? இல்ல அத்தை, நான். நீ போப்பா. சரிங்க பாட்டி. ஹலோ, ஒரு தோசை எவ்வளவு நேரமா சாப்பிடுவீங்க? முதல்ல போய் உங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நான் அப்பவே ரெடி பண்ணிட்டேன். என்ன ரெடி பண்ணிட்டீங்க? கோட்டு சூட்டு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். அப்போ என் பெட்ல இருக்கிற புடவையெல்லாம் அதையும் நான் தான் பேக் பண்ணணுமா? வேற யார் பண்ணுவா? 30 வருஷமா நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணா நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன். பண்றேன் சாப்பிட்டு பண்றேன். மாதவி, நீ சீக்கிரமா சாப்பிடு. ஊருக்கு கிளம்பணும்ல, ரெடியாகு. இல்லங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டே சாப்பிடுறேன். சரி. கண்டா. அம்மா. ஐயோ, போன் அங்கேயே வச்சுட்டேனே. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி ஊருக்கு வர வேண்டாம். அம்மா, ஏமா மாதவியை வேண்டாங்கிறீங்க? அவ நம்ம ஊரை பார்த்ததே இல்ல. நேத்து நாமெல்லாம் சேர்ந்து போலான்னு சொன்னதுல இருந்து மாதவி எப்ப விடியும்னு ராத்திரி சரியா கூட தூங்கலமா. பாவமா அவ. அவளையோ நம்ம கூட கூட்டு போலாமா? ஆமாண்டார், இதெல்லாம் ரொம்ப பாவம். நாம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு மாதவியை மட்டும் வேண்டான்னு சொல்ற? அவளையும் கூட்டிட்டு போலாம். யார எப்போ எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். உன் பொண்டாட்டி ஊருக்கு வந்தா தேவையில்லாத குழப்பமெல்லாம் வரும். அதனாலதான் சொல்றேன், அவ இங்கேயே இருக்கட்டும். நீ மட்டும் வந்தா போதும். நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல விரும்பல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கிளம்பு. உன் அம்மா இருக்காளே, அவள டேய் பாவண்டா மாதவி. ஊருக்கு வரலாம்னு ஆசையா இருந்தா. போய் அவகிட்ட பக்குவமா பேசி புரிய வை. போ போடா போ. அமைதியா இருக்கீங்க? அத்தை என்ன ஊருக்கு வர வேண்டாம்னு சொன்னத என்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியலையா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இது அவங்க நேத்தே சொல்லிருக்கலாம்லங்க. இந்த குடும்பத்துல
நடக்கிற ஒரு சின்ன விசேஷத்துல கூட நான் கலந்துக்க கூடாதாங்க? ஏங்க, நான் அப்படி என்னங்க பாவத்தை பண்ணிட்டேன்? விடு மாதவி, அவங்கள பத்தி தெரியும் தானே. இப்ப நீ ஊருக்கு வந்தா அவங்க உன்னை ஏதாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்ததான் செய்வாங்க. அதுக்கு பேசாம அவங்க தொல்லை இல்லாம இந்த 3 நாளாவது நிம்மதியா இரு. நீ வராம எனக்கு ஊருக்கு போக பிடிக்கலமா. பேசாம நானும் வரல, அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஏங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. இல்ல மாதவி, நீ இல்லாம எனக்கு அங்க போய் என்ன? நான் போல, நான் வரல, அம்மாட்ட சொல்லிடுறேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. அன்னைக்கு அத்தை என்ன வீட்டை விட்டு போக சொன்னப்போ நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி தைரியமா அத்தை கிட்ட நீங்களும் என் கூட சேர்ந்து கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல, அத நினைச்சு அத்தை இன்னும் உங்க மேல கோவமாதான் இருக்காங்க. இப்ப இது வேற எதுக்குங்க? தேவையில்லாத பிரச்சனை. நீங்க என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க, இதுவே எனக்கு போதுங்க. இப்ப நீங்க ஊருக்கு வரலன்னு சொன்னா நான் தான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு அத்தை என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. உங்களையும் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அதுவும் இல்லாம ஆகாஷையும் தென்றலையும் வச்சு நம்ம குலதெய்வத்துக்கு வேற பூஜை போட போறாங்க. நீங்க கண்டிப்பா அங்க இருக்கணுங்க. அதனால சரின்னு சொல்லுங்க. சரிங்க, நான் உங்க துணியெல்லாம் பேக் பண்றேன். குட் மார்னிங் மா. தென்றல், சொல்லுங்க பாட்டி. 2-3 நாள் ஊர்ல தங்க வேண்டியதா இருக்கும். Dress எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேல்ல? பாட்டி, எடுத்து வச்சிட்டேன். கார்ல தான் வச்சிருக்கேன். சரிம்மா. ஆகாஷ் ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்ப வந்துடுவான். அவன் வந்ததும் எல்லாருமே கிளம்பிடலாம். இப்படி உட்காரு. மாதவி, தென்றலுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. மாதவி, தென்றலுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னேன். பரவாயில்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். உட்காருமா. தென்றல், உட்காருன்னு சொன்னேன்.